கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ்வின் மீது எப்பொழுதுமே தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான்றதுக்கு அடையாளம். பாருங்க, அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ காலங்கள் உதவி செஞ்சுருக்கான், அந்த உதவியை மறந்துட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்பட்டு அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அது தவறான விஷயம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு இன்ஜினியர் பல பில்டிங்கில் கட்டிகிட்டு இருக்காரு. ஒரு பில்டிங்கில் இன்ஜினியர் இருக்கார், அதுக்கு எதிர்த்த பில்டிங்கில் கொத்தனார் ஒரு சித்தாலை வச்சு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், இன்ஜினியரு அந்த கொத்தனாரை கூப்பிட்றாரு, சவுண்டாக கூப்பிட்றாரு, ஆனால் கேட்கலை. அவருக்கு கேட்கலை. அதனால் என்ன பண்ணார், பாக்கெட்டில் தடவி பார்த்தாரு, ஒரு 2 ரூபா காயின் இருந்துச்சு. அதை எடுத்து அந்த கொத்தனார் மேலே அடித்தார். அந்த கொத்தனாருக்கு காலு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து காசு கீழே கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார் கொத்தனார். திருப்பி ஒரு 5 ரூபா காயினை எடுத்து இன்ஜினியர் அடித்தார். அதுவும் அவர் காலு கீழே விழுந்துருச்சு. அதையும் எடுத்து அவர் பாக்கெட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டார். ஆனால் இந்த 5 ரூபா காயினை 2 ரூபா காயினை அடித்தது தூக்கி போட்டது யாருன்றதை கூட அவர் சிந்திக்கலை. காசு கீழே கிடக்குது அப்படின்னு நினச்சோன்னே எடுத்து உள்ள வச்சுக்கிட்டார். இப்போ பாருங்கள், இப்போது இன்ஜினியர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ கொத்தனாரை கூப்பிடணும், நம்ம பக்கம் அவர் திரும்பணும். அதனால் என்ன பண்ணார், சின்னதாக திரும்பி பார்த்தாரு. ஒரு ஜல்லி கல் இருந்துச்சு, சின்னதாக பொடி கல். அந்த கல் எடுத்தார், தூக்கி போட்டார். அதாவது எதிர்த்த பில்டிங்கில் கட்டிகிட்டு இருக்கிற அந்த கொத்தனாருடைய ஷோல்டரில் விழுந்துச்சு அந்த கல். அப்படியே வழியில் துடிச்சிட்டு இங்கேயும் அங்கே திரும்பி பார்த்தா இன்ஜினியர் தான் அடித்தார் அப்படின்ற விஷயத்தை அவர் விளங்கிக்கிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுலேயே நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஜினியரு அந்த காசை போடும்போது அவர் சந்தோஷமாக எடுத்து பாக்கெட்டு உள்ள போட்டுக்கிட்டாரு. ஆனால் ஒரு சின்ன திரும்பி பார்க்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கல் எடுத்து போட்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் கொத்தனாருக்கு வலி வந்துருச்சு. அப்போ திரும்பி பார்த்தார் இன்ஜினியரை. இதே போல் அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ நியாமத்துகளை செஞ்சுருக்கான். கை கொடுத்தது ஒரு நியாமத்து, வாய் பேச வச்சது ஒரு நியாமத்து, கண்ணை பார்க்க வச்சது நியாமத்து. இதே போல் மழை போல் நியாமத்துகளை பொழிஞ்சிருக்கான். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அப்போல்லாம் நம்ம திரும்பவே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு சங்கடம் கொடுத்துட்டான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டான். ஆனால் அப்போ என்ன பண்ணுறோம், அல்லாஹ்வை நம்ம குறை பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கறதே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்காக தான். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை பார்க்கணும், நேராக அல்லாஹ்வின் பக்கம் நம்ம சிந்தனை போகணுமே தவிர படைப்பினங்களுக்கு பக்கம் போகக்கூடாது. படைப்பினங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. நம்ம தானாக பிரச்சனை கொடுக்கறதுக்கு படைப்பினங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தான் பிரச்சனையை கொடுக்குறவனு, அல்லாஹ் தான் அந்த பிரச்சனையை எடுக்கிறவனு, அல்லாஹ் தான். நம்ம அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் நம் சிந்தனையை கவனத்தை செலுத்துறது அவசியமாக இருக்குது. செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்?